இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, என் வேதாந்திர மகிழ்ச்சிக்கு நன்றி சொல்லிட்டு, முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு, இப்போ இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். கடையில் நடக்கிற ரகசியத்தை தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் வெற்றியாளராக முடியும். இப்போ பாவநாசிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அந்த ட்ரைனிங் வீடியோவை இப்போ போடுறேன். இது பேட்டர்னை வச்சு ஒரு நாள் பயிற்சி பண்ணதை இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சீல்டு மெடல் எல்லாம் கொடுத்து, சர்டிஃபிகேட் கொடுத்து, எல்லாம் பேக் பண்ணி, அவர் எல்லாமே எல்லா விஷயத்தையும் நான் பயிற்சி பண்ணுறதையும் ஒரு இதில் சொல்ல போகிறாரு. சொல்வதை எல்லாரும் கவனித்து எல்லாருமே இந்த பயிற்சியை கடைசி வேறு பாருங்கள். அவருக்கு பயிற்சி பண்ணுறதையும் முழுசாக இதில் காட்ட போகிறேன். இதை எல்லாருமே பார்த்து மகிழுங்கள். நிச்சயமாக பாவநாசிலிருந்து வந்தவர் எவ்வளோ தூரம் நான் பயிற்சி கொடுத்துருங்கிறதையும் பின்னாடி சொல்லுவார். சொல்கிறதை எல்லாரும் பார்த்து இதே மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கனாக்கா இது பொழுதுபோக்கு பயிற்சி இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தரமான பயிற்சி. வாருங்கள், பாவநாசிலிருந்து வந்தவருக்கு நான் பயிற்சி பண்ணுறதை எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். தெளிவா இல்ல 23 டிவைடிங் பை 4 எழுதுங்க. டிவைடிங் பை 4 விடை கண்டுபிடிங்க. 5 5 5 பிளஸ் 1 5 எழுதுங்க. 5 எழுது விடை போட்டுட்டே வாங்க. 5 இங்க விடை இங்க போடுங்க. 5 போடுங்க. 5 இங்க 5 பிளஸ் 1 6 போடுங்க. 1 பிளஸ் 1 6 இங்க போடுங்க. அங்க கோடு போடுறதுனால அங்க போடக்கூடாது. இப்ப 6 வச்சுட்டோமா? 6 பிளஸ் 1 இடுப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப இங்க இருந்து சியோட 8.25 பிளஸ் 9 கழுத்தரக்கம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கழுத்தரக்கம் எவ்வளவு அதை பாத்துங்க. 7 கரெக்டா இருக்கா? 7னா 6 இருக்கான்னு பாத்துங்க. இங்க இருந்து வைங்க. பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே. இப்ப அடுத்தது இங்க இருந்து சி வச்சு பாருங்க. சி 9 இருக்கான்னு கண்டுபிடிங்க. இங்க போங்க. புள்ளி வைங்க. கரெக்டா இருக்கு. நச்சுன்னு இருக்கு. கரெக்டா இருக்கா? ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம்? 23 இங்க இருக்கு. இதுக்கு மேட்ச் பண்ணா போடுங்க. அடுத்தது இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க இருந்து ஒரு 3 இன்ச் வச்சு ஒரு புள்ளி வச்சு போட சொன்னல. 2 இன்ச்சுங்க சார். 2.5 சின்ன ஜெயினா 2.5 பெருசு நம்ம இங்க ஒரு புள்ளி வச்சுங்க. வெளியே ஒரு இன்னும் கொஞ்சம் புள்ளி போடுங்க. கிராஸ் பண்ணுங்க. பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 1.5 அதுக்கப்புறம் பக்கத்துல 3 கோடு போடுங்க. 1.5 வச்சுக்கணும். 1.5 எல்லாத்துக்கும் போதும். 1.5 அங்கிருந்து 1.5 அங்கிருந்து 1.5. இப்ப பேட்டர்ன் பயிற்சி நடந்துட்டு இருக்கு. பேட்டர்ன் பயிற்சி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு? பாவநாசில இருந்து வந்திருக்காரு. அந்த பேட்டர்ன் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். பேக் போட்டுட்டு இருக்காரு. அளவு ஜாக்கெட்டில் அளவு எடுக்கிற முதல்ல பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அளவு எடுக்கிறத பத்தி சொல்லி கொடுக்க போறேன். காலம்பரம் 3 மணி நேரம். காலம்பரம் ஒரு பேட்டர்ன் போட்டாரு. போட்டதை காட்டுறேன் பாருங்க. அவர் போட்ட பேட்டர்ன் தான் அது. அழகா பேட்டர்ன் போட்டுக்காரு பாருங்க. அழகா பேக்கு பேட்டர்ன்ல தான் போட்டுக்காரு. பேக்கு ஃப்ரண்ட் கை எல்லாம் போடப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது அடுத்த பேட்டர்ன் போட்டுட்டு இருக்காரு. ஓகேவா? டாக்டர் இதுல பாதி 7 3 ஒரு புள்ளி வச்சுட்டு அப்படி இல்லைனாக்கா இதுக்கு போயிருங்க. பேக் எடுத்துங்க. இதை வச்சுங்க. அப்படி எடுத்துட்டு இவங்க வச்சுட்டா கரெக்டா சென்டர் கிடைச்சிடும். இப்ப எத்தனை இன்ச்சு? 12 இன்ச்சு 3 இன்ச்சு டாட். 12 இன்ச்சு உயரம்னா 3 இன்ச்சு டாட். ஏற்கனவே இங்க விடை இருக்கு. அந்த விடையை எடுத்து பார்த்துங்க. எழுதுங்க. 3 இன்ச்சு எல்லாமே எழுதுங்க. இங்கிட்டு 3 இன்ச்சு எழுதுங்க. எல்லாமே கரெக்டா பக்கா எழுதுங்க. கால் இங்க ரெடி பண்ணுங்க. இந்த இது பேக் செட்ல
அட்டவணை புக் எடுத்துட்டு இங்க இருக்கு 12 இன்ச் உயரம் இருந்தா 3 கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. 3 3 13 இன்ச் உயரம் வந்தால் 13 வரைக்கும் 3 14 14 வரைக்கும் 4 இன்ச்சு 15 15 வரைக்கும் 4 இன்ச்சு. இந்த நோட்ஸ் இருந்தா போதும். நோட்ஸ் வச்சு நீங்க என்ன எடுத்து பார்த்து கரெக்ட் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? பேக் போட்டோம். இப்ப பேக்ல இது எல்லாமே அக்யூரேட்டா இருக்கான்னு ஒரு செக் பண்ண போறோம். 3 இன்ச்சு இது பார்த்து இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, இதுக்கு நேரம் எவ்வளவு இருக்குன்னு இப்படி பாத்துக்கணும். இப்படி பார்த்துட்டு அளவு ஜாக்கெட்ல சரியா இருக்கா, 3 இன்ச்சுல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கணும். 3 இன்ச்சு எவ்வளவு இருக்கு, 3 இன்ச்சுல இப்படி பாத்தீங்கன்னா இருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியாது. அதனால செக் பண்ண சொல்றேன். 16 இருக்கா, இப்ப வச்சு பாருங்க. 3 இன்ச்சுல 16 இருக்கான்னு செக் பண்ணுங்க. 3 இன்ச்சுல 16 இருக்கு பாருங்க. வந்துருச்சா? அக்யூரேட்டா இருக்கா? எதுவுமே மாறும், பர்ஃபெக்டா இருக்கு. இப்ப கழுத்தை வந்து சரியா இருக்கான்னு ஒரு செக் பண்ண போறோம். இந்த கழுத்தை வந்து 2 அப்படி, ஏன்னா இதுல வந்து 4 பெண்கள் வருவாங்க. இந்த 4 பெண்களை எப்படி கண்டுபிடிக்க போறோங்கிறது ஒரு மார்க்கிங். அளவு ஜாக்கெட்ல சரியா இருக்கா, ஏன்னா அளவு ஜாக்கெட் நீங்க அதிகமா தைக்கிறீங்க, அளவு எடுக்கிறது கிடையாது. இப்ப இது மாதிரி வச்சு பாத்துங்க. இப்ப இதுல ஒரு கட்டம் போட்டுங்க, இதுல ஒரு கட்டம் போடுங்க, பாக்ஸ் மாதிரி போடுங்க. ஒரு பாக்ஸ் போடுங்க, மேல மேல கீழே இருக்கு, கீழே இருக்கு, கீழே இருக்கு போட்டீங்களா? இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க. ரொம்ப வரக்கூடாது. இங்க இருந்து எவ்வளவு இருக்கு மார்க் எடுங்க. இங்க இருந்து எவ்வளவு இருக்கோ அதே அளவு இங்க வைக்கணும். இங்க இருந்து எவ்வளவு இருக்கு பாரு, இங்க இருந்து எவ்வளவு, இங்க இருந்து 5.5 அதே 5.5 இங்க வைக்கணும். நீங்க தள்ளி ரொம்ப தள்ளி ஒரு புள்ளி தள்ளி போய் ஒரு புள்ளி வெளியே போகணும். இதை அழிச்சிட்டு போடணும், அழிச்சிட்டு போடணும். அது மாதிரி மார்க் பண்ணி எந்த தப்பும் வராம போடணும். 5.5 இப்ப இதுக்கு நேரம் ஒரு போடும். இப்ப நம்மளுக்கு எவ்வளவு தேவை, ஏஹெச் எவ்வளவு தேவை, எடுத்துக்கிறது ஏஹெச் 6.25 தான் தேவை. இது எவ்வளவு இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இவ்வளவு தேவை. இப்ப என்ன பண்ணும், 6 இன்ச் மேல ஏற்றுங்க, மேல ஏற்றுங்க. இப்ப 6 இன்ச் மேல ஏற்றி பேட்டர்ன் எப்படி வச்சுக்கோங்க. இப்ப 6 இன்ச் மேல இங்க இப்ப இங்க வச்சு நீங்க போட்டுட்டீங்க, ரைட்டா? இப்ப 6 இன்ச் மேல ஏற்றி இப்படி போடுறீங்க. போடுங்கப்பா. அப்படியே ஏத்தணும், ஏத்திக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க ஒரு கோட் போடுறது, 6 இன்ச் மேல ஏற்றி போடுறது. போடுறேன், நேரா நேரா அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். போட்டோமா? இங்க இருந்து 9 கண் பாருங்க. இப்ப இதுக்கு இங்க இருந்து ஒரு பெண்டு போகும். இங்க இருந்து இப்ப நான் என்ன சொல்றேன், இது வெளியே போயிடுச்சுல முண்டா. இப்ப வந்து முண்டா இங்க இருக்க சோல்டர் இறங்கி இருக்கனால உள்ள போகணும். உள்ள இங்க இருந்து இப்படி வந்து இப்படியே வரணும். இங்க வந்துட்டு இதுல பாதி கூட வச்சுக்கலாம். நீங்க பாதி இங்க வச்சுக்கிட்டு 4.5 இருக்கா, 4.5ல பாதி 2.25 இப்படி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படியே போங்க. இப்படியே போய் வச்சுட்டீங்களா, இப்படியே போய் அழகா அப்படி 2 ரவுண்ட் பண்ணுங்க, ரைட்டா? முண்டை லைட்டா குறைஞ்சிக்கணும். லைட்டா குறைஞ்சிட்டு இங்க இருந்து 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு எது வேணா இருக்கலாம். இது ரொம்ப வெளியே போயிடும், அதனால இது போட்டுட்டு குறைஞ்சிக்கணும். இப்ப பாருங்க, இப்ப ஆரம்பிக்க நம்மளுக்கு தேவை எவ்வளவு தேவை, கரெக்டா வந்து 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு எவ்வளவு வச்சுக்கலாம். இதோட இதை அணைச்சிருங்க, இதோட இதை அணைச்சிருங்க, இதோட எல்லாத்தையும் அணைச்சிருங்க. பேக்க அழகா போட்டோம், இதெல்லாம் அழிச்சிருங்க. இப்ப ஒரிஜினல் கம்ப்ளீட்டா இதை அழிச்சிருங்க, எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அப்படி ரவுண்டு போட்டுங்க. அவ்வளவுதான், எடுத்துருங்க. அப்படியே போங்க. அதை அழிச்சிருங்க, அதை அழிச்சிருங்க. கீழே உள்ள கோடை அழிச்சிருங்க, கீழே உள்ள கோடு, இந்த கோடை அழிச்சிடணும். இதை அழிச்சிட்டு இங்க ஒரு கோடு போட்டு கிளீனா போட்டு புரிஞ்சுக்கப்ப ஈஸியா போயிடலாம். பேட்டர்னை போட்டா ஈஸியா போயிடலாம். இதெல்லாம் அழிச்சிருங்க, ஒரிஜினல்
அழகா போட்டு அழகா கொண்டு வந்தா போதும். ஒரு புள்ளி கூட மேல இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியா போகக்கூடாது. புரியுதா? இப்ப அளந்து பாருங்க, திருப்பி திருப்பி அளந்து பார்க்கணும். ஏச்சு சரியா வர வரைக்கும் விடக்கூடாது, விடவே கூடாது. இப்ப முண்டா அதை போட்டுட்டு ஜாக்கெட்டையும் வச்சு பார்த்தணும். உங்களுக்கு தேவை 6.25 தான் தேவை. இது வந்து இன்னமும் மேல ஏறுது, 4 இன்ச்சு கூட இருக்கு. அப்ப இன்னும் ஒரு புள்ளி மேல ஏத்தணும். ஒரு புள்ளி மேல ஏத்தணும் முடிவு பண்ணிக்கலாம். ஏஜ் தான் முக்கியம். இறங்கும் ஏறும் எது வேணா நடக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தணும். ரைட்டா? எந்த காரணத்துக்கு கூட இந்த ஏஜ் தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டா பண்ணணும். இப்ப வந்து அதை அப்படியே பாருங்க, 6.25 வந்துருதா? மெயினா அதான் பார்க்கணும். இப்ப அளவு ஜாயிட்ட ஒரு வாட்டி நீங்க வச்சு பாருங்க. ஏமா அந்த பார்லர் நோட்டு இந்த பாருங்க, நீங்க இப்படி அளவு ஜாயிட்ட இப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி பார்த்தணும். அளவுக்கு இப்ப வந்து ஷோல்டர் வந்து என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிட்டீங்க. என்ன ஒரு புள்ளி நோக்கி என்ன பண்றாங்கன்னாக்கா ஷோல்டர் வந்து இந்த இதுவும் கரெக்டா இருக்கான்னு ஒரு இந்த உயரமும் சரியா வருதா, இதுவும் கரெக்டா வருதான்னு ஒரு செக்கிங். ரைட்டா? பார்த்தேன் சார். இந்த ஷோல்டர் வைக்கிறாங்க சார், அளவுல இருந்து வருதுன்னு 2.25 வைக்கிறோம் சார். 2.25 பேட்டர்னோட அளவு அப்படியே வச்சிருக்காங்க. இல்ல 2.25 பேட்டர்ன் அளவு எவ்வளவு இருக்கும் நம்ம தையலுக்கா பாத்துக்கணும். 3 இன்ச்சு இருந்தா 3 இன்ச்சு, 2 இன்ச்சு இல்ல. தையல் நீங்க எவ்வளவு பிடிக்க போறீங்க? கால் தான் சார். அந்த அளவுக்கு மட்டும் இப்ப 2.25 எவ்வளவு வைக்கணும்? 4 இன்ச்சு 3/4 இன்ச்சு சேர்க்கணும். 4 இன்ச்சு 1.4 2.25. அப்ப 3 இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. 3 இருக்கான்னு செக் பண்ணுங்க. இங்க வாங்க. 2.25 போதுமா? இதுல இருந்து அப்படியே டோட்டல் பண்ணு 1ஆம் தேதி வரைக்கும். இந்த 31ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு இருந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு டோட்டல் ஒரு பேப்பர் போட்டீங்களா? இது பாருங்க, இதை வந்துட்டோம், இங்க வச்சுட்டோம். இப்ப என்ன பண்ண, இந்த கழுத்து சரியா இருக்கான்னு பாக்கணும். இந்த கழுத்து வந்து நம்ம போட்டது சரியா இருக்கா அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இது 2ஆ மடிச்சுக்கோங்க. இதை வந்து 2ஆ மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வச்சு பாருங்க, நம்ம போட்டது தப்பா இருக்கா, எவ்வளவுதான் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு செக். இதுதான் மெயின் சப்ஜெக்ட். இந்த நம்ம அளவு ஜாக்கெட்ல கொஞ்சோண்டு இறக்கிக்கணும். ஏன்னா இங்கதான் தப்போம். இதை இறக்கி இப்படி வச்சு இந்த அளவு ஜாக்கெட்டை பிடிச்சிக்கங்க. பிடிச்சி இப்படி வச்சு பாத்துங்க, கரெக்டா இருக்கா? இப்ப வந்து என்னன்னா கழுத்து கொஞ்சோண்டு குறையுதுன்னா இவங்க பேட்டர்ன் வந்து கொஞ்சம் பெருசா போடுறாங்க கழுத்து, ஆனா அகட்டி போடுறாங்க. என்ன பண்ண போறோம் இப்ப பாருங்க, இங்க 4 பெண்கள் வருவாங்க. இப்ப இங்க நகர்த்த பாருங்க, இங்க பாருங்க ஒரு புள்ளி நகர்த்தினா இப்படி ஒரு பெண் வருவா. ரொம்ப பேர் இப்படிதான் போடுறாங்க கழுத்து. இப்படி போடுறவங்க இருக்காங்க, இப்படி போடுறவங்க இருக்காங்க, இப்படி போடுறவங்க இருக்காங்க. இங்க எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப இங்க யாரு, இது வந்து அடுத்த நிலையில இப்ப இந்த பொண்ணு வந்து இந்த நிலையில போட்டுருக்கு. இங்க வர்றவங்க எல்லாம் சினிஸ்டார். இங்க எல்லாம் அதிகமா கொடைஞ்சு போனா சினிஸ்டார் எல்லாம் போடுவாங்க. கிராமத்துல அது மாதிரி போட மாட்டாங்க, ஒரு புள்ளி தான் நகர்த்தி போடுவாங்க. அதனால ஒரு புள்ளி மட்டும் இப்படி நகர்த்தி அப்படி வரைகிறோம். ரைட்டா? இப்ப வச்சு பாத்துருவோம். இப்ப அளவு ஜாக்கெட் வச்சு பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். இது மாதிரி வச்சு பாத்துக்கணும். நீங்க கழுத்து எந்த சின்ன கழுத்துக்கு போடுறாங்களா பெரிய கழுத்துக்கு போடுறாங்களான்னு கரெக்டா அப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு அழகா அப்படி வச்சு பார்க்கணும். புரிஞ்சா? இது மாதிரிதான் எந்த கழுத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சின்ன கழுத்து இருக்கா பெரிய கழுத்து இருக்கா? இப்ப இந்த கழுத்துல அவங்க போடுறாங்க, அடுத்த கழுத்துக்கு வந்துட்டாங்க, இந்த கழுத்துல போட்டோம். ரைட்டா? இப்ப புரியுதா? ரைட். இப்ப 6.25 இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ண போறோம். இவங்க இந்த ஜாயிண்ட் வந்து இழுத்து பிடிச்சி ஏதோ போட்டுருக்காங்க. உயரம் சரியா இருக்கான்னு ஒரு செக்கிங். ரைட்டா? எல்லாமே கரெக்டா இருக்கு, உயரம் சரியா இருக்கு, எல்லாமே இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இந்த கழுத்து பின் கழுத்து இப்படி வச்சு பார்த்துக்கணும். தச்சது போக கரெக்டா இருக்கா எல்லாமே பார்த்துக்கணும். அட்டவணைக்கு போயிடாதீங்க. இந்த பேட்டர்ன் இது மட்டும் தான் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அட்டவணையை விட்டுட்டு இதுக்குள்ள போக கூடாது. அட்டவணை இன்னும் தேவையே கிடையாது. பேட்டர்ன் கைக்கு வந்துருச்சு, பேட்டர்ன் மர்ம முறை இங்க வந்துருச்சு. புரியுதா? இங்க தைக்க போறீங்க, இங்கதான் தப்பீங்க. ரைட்டா? இங்க தச்ச உடனே இங்க அளவு ஜாயிட்டு பாரு, அளவு ஜாயிட்டு பாரு விடை இருக்கணும். இங்க தைக்கிறோம், இந்த இடம் வந்து அளவு ஜாயிட்டு என்ன இருக்கோ அது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். வந்துருச்சா? சில வர முடியும் சார்.
இப்ப வந்துருச்சுல, வந்துச்சு சார். எல்லா பிளவுஸ்லயும் வரும். வராம இருந்தா அது தப்புன்னு அர்த்தம், நீங்க தப்பா போட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சா? இப்ப வந்து பாருங்க, இப்ப இங்க எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி கழுத்து வரும், இந்த மாதிரி ஒரு நிலை வரும், இந்த மாதிரி நிலை வரும். இது வரும்போது இங்க இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இங்க வந்து ரொம்ப இங்க போக கூடாது, இது இப்படி லைட்டா குறைஞ்சிக்கணும். இப்ப முண்டா வந்து நான் மாத்திருக்கேன் பாத்தீங்களா, இது மாதிரி நீங்க மாத்திக்கணும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேக் ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இப்படி கிராஸ் பண்ணுங்க. அழகா இருக்கா? ஃப்ரண்ட் போடுங்க. புரிஞ்சுருக்கா? ஃப்ரண்ட் அப்படியே வைங்க. பேக் பாருங்க அழகா போட்டுருக்காரு. தெரியுதா? பேக் பாருங்க அக்யூரேட்டா போட்டுருக்காரு. எந்த வேணா அளவு ஜாயிண்ட் எப்படி இருக்கோ அக்யூரேட்டா போடப்பட்டது. அவரே போட்ட பேட்டர்ன் இது. இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மதிய காலம்பர பயிற்சி முடிஞ்சு மத்தியானத்துக்கு மேல பயிற்சி நடந்துட்டு இருக்கு. பேக்க பாத்துட்டீங்க, ஃப்ரண்ட் போட போறாரு. ஃப்ரண்ட் போடுறத எல்லாரும் பாருங்க. இந்த இடத்துல பாத்துக்கணும், ஏத்தறக்கம் வரும். அதுக்காக வந்து இந்த இதுக்கு கீழே தான் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இதை இப்படி திருப்பிக்கணும். ஏன்னா இங்க இந்த கேப் வச்சிருக்கேன். சின்னதுக்கு இவ்வளவுதான் வரும், பெருசுக்கு போகும்போது அரைஞ்சு அவள் ஆட்டோமேட்டிக்கா மாறும். நீங்க கவலையே பட வேண்டியது, ஆட்டோமேட்டிக்கா இதுல என்ன கிராஸ் இருக்கோ வந்துடும். இப்படி திரும்பி இருக்கும். பேட்டர்ன் அப்படியே வரைஞ்சிக்கிறோம். அப்படியே வரைஞ்சிட்டு எந்தெந்த இடத்துல மாத்த போறோமோ அந்தந்த இடத்துல தான் மாத்த போறாங்க. பேட்டர்ன் பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து காலம்பரை 3 மணி நேரம், மத்தியானம் 3 மணி நேரம். இப்ப வந்து அளவு ஜாக்கெட்டில் அவர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஊர்ல வந்து அளவு ஜாக்கெட் தான் அதிகமா வருங்கிறாரு. அதன் மூலமாக வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப அளவு எடுக்கிற மெத்தடை வந்து அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்க போறேன். இப்ப பேக் ஃப்ரண்ட் போட்டாரு, ஃப்ரண்ட்டை போட்டு அழகா பேக் எடுக்கப்பட்டது. இப்ப வந்து இதுல கோடு போட்டு எங்கெங்க மாத்துறதுங்கிறது இங்க விடை இருக்கு. அரைஞ்சு 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 எவ்வளவு தையல் பிடிக்க போறீங்களோ அந்த அளவுக்கு. ரைட், ஓகே. அடுத்து சென்டர் பாயிண்ட், முன் பாயிண்ட் சென்டர். முன் பாயிண்ட் சென்டர் நல்லா தெரியுதுல? முன் பாயிண்ட் சென்டர் அளவுல இருக்கு. எவ்வளவு இருக்கு? 9 9 வைங்க. அளவு ஜாட்டியில் 9 இருக்கு. அளவு ஜாட்டி பிரகாரம் இப்ப போறாரு. பேக் போட்டது, ஃப்ரண்ட் போட்டாரு 9 இன்ச்சு. 9 இன்ச்சுக்கு நேரம் ஒரு கோடு. இப்ப அதை போடக்கூடாது, இருங்க. முதல்ல இடுப்பு வேலை, இடுப்பு எழுதுங்க. இடுப்பு வேலை 23 இருந்துச்சா? 23 இடுப்பு தானே? இந்த இடுப்பு தானே இதோட பயங்கரமா பிடிச்சிருக்காங்க, பரவாயில்ல? 23 எழுதுங்க. இடுப்பு 23, W23 இங்கே எழுதுங்க. W23/4 எவ்வளவு? 5.25. என்ன சொல்றேன்னு புரிஞ்சு மாட்டேன். 1ஆம் தேதியில இருந்து அதுவும் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட்டியா? என்ன இதுதான்? அதான் தப்ப ஞாயிற்றுக்கிழமை மாத்திருப்பாங்க. இப்பதான் இருக்கும், அவ்வளவுதான். நீங்க மாத்திருக்க என்னன்னு பாத்துக்க. தேதி மாத்திட்டாங்க, அது மட்டும் 5.25. 5.25 பாதி எவ்வளோ? 6ன்னு வச்சுக்கோ. 6ல பாதி எவ்வளோ? 3. 3. இங்க இந்த அளவு ஜாயிட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. அளவு ஜாயிட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. இப்ப அளவு ஜாயிட்ல எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. 3 ரூபாய்க்கு 3 வச்சுக்கலாம். 3 அளவு ஜாயிட்ல கூட இருந்தா அளவு ஜாயிட்ல 3.5 3.25 கூட வச்சுக்கலாம். 3.25 இங்க போதும். அப்படியே வச்சிட வேண்டியதான். நேரம் நான் என் கணக்கு பிரகாரம் போலாம், அது பிரகாரம் போலாம். 3 பரவாயில்ல வைங்க. பரவாயில்ல, ஒரு புள்ளி தள்ளி போனா பரவாயில்ல வைங்க. இங்க இருந்து 3 இருக்கான்னு பாத்துங்க. இந்த 3 எழுதுங்க. W3 எழுதுங்க. அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அதோட காலேஜ் கூட அளவு அளவு. இப்ப இந்த அளவு பிளவுஸ்ல என்ன எழுதணும்? 2 இன்ச்சு எடுத்துருக்கோமா? 2 இன்ச்சு. தையலுக்கு எவ்வளவு? 2.5 புள்ளி வைங்க. இப்ப இடுப்பு இங்க எழுதுங்க. சி எவ்வளவு? 33. 33 23
கழிங்க. 10 10ல பாதி 5 5 எழுது போடுங்க. அதுல 5ல பாதி 5ல பாதி 2.5ல பாதி 1.25 இதோட விட எழுதிக்கங்க, அப்பதான் புரியும். 5ல பாதி இங்க எழுதுங்க 2.5ல பாதி 1.25 டாட் ரைட்டா. வீட்டுக்கு போனா எழுதுனா பார்த்ததான் சார். இங்க விடை இருக்கு. சரி இந்த பாருங்க, எனக்கு விடை இங்க இடுப்பு பிடிச்சிட்டு நீங்க போனீங்கன்னா அது விடை காமிக்கும். 5 வந்தா 1.25 வந்துருச்சா, 4 டிவைட் பண்ணா 1.25 விடை இருக்கு. எல்லாத்துக்கும் விடை இருக்கு. இதை பார்த்தாவே புரிஞ்சிடும். நான் இங்க சொல்லி கொடுக்குறேன், அங்க விடை இருக்கு. அப்படி பக்கம்னா அந்த பக்கத்தை எடுத்து பாத்துருங்க. போடுங்க. இப்ப இங்க அதே மாதிரி என்ன உயரம் 2.5 3 பக்கம் 2.5 மார்க் பண்ணுங்க. இங்க இருந்து 2.5 இங்க இருந்து 2.5 இங்க இருந்து 2.5 பண்ணுச்சா. இதுக்கு நேரம் ஒரு கோடு, இதுக்கு நேரம் இப்படி ஒரு கோடு, 2.5க்கு நேரம் ஒரு கோடு, நேரம் ஸ்ட்ரைட் வச்சுங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கும். போடுங்க நேரம். கிராஸால போடும். நேரம் இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து எவ்வளவு இருக்கு மார்க் வர முடியும். இல்ல இங்க இருந்து எவ்வளவு இருக்கு 2.5 இருக்கா, அதே 2.5 இங்க வைங்க. இப்ப போடுங்க போடு. ஈஸியா மாறாம இருக்குமா. இப்ப இங்க இருந்து 2 இருக்கான்னு பாருங்க. சின்ன எடுப்புனால 1.25 கூட வைக்கலாம், 2 வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். இங்க இருந்து மேல, இங்க இருந்து கிராஸ் 2 கரெக்டா இருக்கு. 2 கரெக்டா இருக்கு. இதோட இது இணைங்க. இந்த கோடோட இது இணைங்க. இந்த ஜாயினோட இதோட இணைங்க. மேல வந்து இதோட கொஞ்சம் இங்க இணைங்க. அதோட இங்க இணைங்க. போடக்கூடாது. ரைட். இப்ப எல்லாம் பண்ணிட்டோம். இப்ப ஆம்கோல் இதே மாதிரி கட்டம் போடுங்க. நெருக்கி வச்சுங்க. முதல்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கோடு இறக்கும். முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை, 6.25 தேவை. 6.25 இது வரைக்கும் பாருங்க. இது டாட் 6.25 வந்துருச்சான்னு பாருங்க. மாத்தணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். கரெக்டா வந்துருச்சு. எது வகையான மாற்றம் 6.25 டாட். இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுங்க. எதுவுமே மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புள்ளி மட்டும் இப்ப நம்ம கூடணும். ஒரு புள்ளி வந்து இவ்வளவு தூரம் இருக்கக்கூடாது. இங்க 1/2 தான் இருக்கணும். அங்க 3/4 வச்சோம்னா இங்க 1/2 தான் இருக்கணும். அதான் கொஞ்சோன்னு மட்டும் லைட்டா அப்படி பெண்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டா. அவ்வளவுதான். சி எவ்வளவு சி எழுதுங்க. சி 33 எழுதுங்க. எழுதணும் விட எழுதுங்க. சி 33 8.25 பிளஸ் ஒரு கால் 3/4 9 இங்க எழுதுங்க. இங்க இருந்து 9 இருக்கான்னு பாருங்க. டச் விட்டார். அந்த அங்க ஒரு புள்ளி வைங்க. ஒரு புள்ளி வைங்க. அங்க வைங்க. மார்க் பண்ணுங்க. 9 வச்சா முடிஞ்சு. இப்ப பட்டி எவ்வளவு? பட்டி வந்து இந்த அளவு ஜாயிட்ல என்ன இருக்கோ அது பிரகாரம் போடலாம். அளவு ஜாயிட்ல என்ன இருக்குன்னு அளந்துட்டேன். அளவு ஜாயிட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இல்லாட்டி என்ன இங்க இந்த முகம் தான் பார்க்கணும். 2.5 பட்டி. அப்ப 2.5 இங்கதான் முதல்ல இருக்கிறது 2.5 மார்க். அடுத்தது இங்க 3 அரைஞ்சு கிராஸ் ஆகும். 3 இங்க அதோட அரைஞ்சு இதுக்கு நேரம் ஒரு போடும். கிராஸா தான் வரும். போடுங்க. இங்க 2.5 3 இருக்கு. 2.5 இது இந்த 1ஆம் தேதியில இருந்து இந்த கிளாஸ் சேர்ந்த பணம் எவ்வளவு நோட்டு வாங்க. அதுல எழுதிருக்க 1ஆம் தேதியில இருந்து கிளாஸ் சேர்ந்த பணம் இருக்கான்னு பாருங்க. எழுதி இது எவ்வளவு இருக்கு பாருங்க.
அது இடையில எழுதிருவாங்க. இந்த பீஸ் டைலரிங் பீஸ் இருக்குல்ல, அது கரெக்டாக எழுதிருக்கான்னு செக் பண்ண சொல்லு. அங்க இருக்கிற நோட்டு இங்க இருக்கிற நோட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடு. சார் 5 கிளாஸுக்கு பணம் கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இந்த 1ஆம் தேதியில இருந்து எவ்வளவு கட்டினாங்கன்னு பாரு. நீ இது எழுதுறதுல அங்க ஒரு வாட்டி கேளு. இந்த 1ஆம் தேதியில இருந்து இந்த 1ஆம் தேதி வரைக்கும், இன்னும் 1/7 இருந்து 1/8 வரைக்கும் அங்க இதுல எழுதிருக்கான்னு பாரு. அப்படி இல்லைன்னா சர்டிபிகேட் விட்டு கிளாஸ் அங்க இருக்க அதனால அங்க கேளு. இந்த மாதிரி கேட்டுக்க அங்க செக் பண்ணிக்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. அங்க இது ஒருவேளை எழுதாம இருந்து அங்க இருக்கும். 5 முக்கால் சார். 5 முக்கால் எழுதுங்க. இந்த இடத்துல எழுதுங்க. எழுதுங்க 5 முக்கால் எழுதுங்க. இதுக்குள்ள எழுதுங்க 5 முக்கால். அஞ்சரை 5 முக்கால். ஃபர்ஸ்ட் 5 முக்கால். ஃபர்ஸ்ட் 5 முக்கால். ஓகே சார். 5 முக்கால். அடுத்தது 5 இருக்கா? 5 சார். அடுத்தது 5 அங்க 5 இருக்கான்னு பாரு. இங்க 5 இருக்கான்னு பாரு. பர்ஃபெக்ட்டா இருக்கு. 5 இருக்கு. இருக்கு போடும். இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா பட்டி கொஞ்சம் பெருசா கூட போடலாம், தப்பு கிடையாது. 3 இன்ச்சு பட்டி போயிடலாம் சார். சில ப்ளவுஸ் ரொம்ப சின்னதா போய் அது வைக்கக்கூடாது. அது வைக்கலாம், அவங்க அளவு ப்ளவுஸ் அப்படின்னு வைக்கலாம். அதனால அவங்க கேக்குறாங்க, நம்ம வைக்கிறோம். இல்லாட்டி நம்ம 3 இன்ச்சு பட்டி தான் வச்சா அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இது 3 இன்ச்சா மாத்திடுவோம். 3 இன்ச்சு பட்டியை மாத்துவோம், நல்லா இருக்கும். 3 3.5 பெருசா வச்சுக்கலாம். பெருசா வச்சா அது அட்டகாசமா இருக்கும். இப்ப 3 3.5 மாத்திட்டேன். இது 3 இது 3.5. இப்ப எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். இப்ப வந்து 5.25. இது 5 அரைஞ்சு இதுல அடிச்சிருங்க. 2 5.25 காலை அழிச்சிருங்க. இது அழிச்சிருங்க. இந்த 2 கோடு அழிச்சிருங்க. மேல இருக்க கோடு இருக்கு, இந்த 2 கோடு. இப்ப எவ்வளவு இருக்கு? 5 தான் இருக்கு. இது இங்க பாருங்க, இது 5.5, இது 5 5.5, இது 5. ஃபர்ஸ்ட் 5.5 வைங்க. இது 5 வைங்க. சார் இதுல தான் சார் கிடைக்கும். ஆமா, இங்கதான் வைக்கிறோம். இப்ப வந்து இங்க எவ்வளவு இருக்கு எழுதுங்க. 2.25 இருக்கா? எழுதுங்க. இது தச்சா என்ன வரும்? 2.5 மாறும். 2.5 எழுதுங்க. அப்படியே 2.5 எழுதுங்க. 2.5. இப்ப இங்க எவ்வளவு வரும்? இடுப்பு எவ்வளவு? 23. இங்க எவ்வளவு வரும்? 2.5 போக 2.5ல வந்து இப்ப நம்மளுக்கு வந்து 5.25 தான். 5.25ல அரைஞ்சுக்கு மைனஸ் பண்ணுங்க. 5.25 5.25 2.5 3.25 வரும். 2.25 மட்டும் இல்லைங்க. 2.25 வச்சுதான் 5.25 வரும். 2.25. 2.25 3 இன்ச்சு வைங்க. 3 இன்ச்சு வச்சு 5.5 வந்துடும். 3 வைங்க. 3 வைங்க, கரெக்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எப்படி சார் இன்னொரு மட்டும் சொல்லுங்க. இது 2.5 2.5 ஒரு 3 5.5. ஓகே சார். புரியுதா? புரிஞ்சா? இப்போ வந்து டாட் வந்து 5 2.5 1.25 வச்சுட்டோம். 1.25 வச்சுட்டோம். இப்போ இதுக்கு நேரம் என்னங்க? அடுத்து 1.5 போடும். அதே மாதிரி 1 அங்க எப்படி போட்டோமோ அதே மாதிரி எல்லாமே போடணும். 3 போடும். சென்டர்ல போட்டு இந்த கால் இஞ்சி நவுத்திக்கலாம். இதுல பாதி கொஞ்சம் இங்க எதுவும் 2.5 வச்சுக்கலாம் சார். 2.5 வச்சுங்க. 2.5 வச்சுக்கலாம், கம்மியா வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல மட்டும் காலேஜ் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இது கிராஸ்ல மாறும்.
வந்துருச்சா? இதுக்கு நேரம் போடுவோம். இதோட இணைச்சு வந்துருச்சா? இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துருச்சா? முன்கல் உண்டா பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம், எல்லாம் இடுப்பு பார்த்துட்டோம். இங்க எழுதுங்க 1.5 1.5 எழுதுங்க. இங்க 1.5 இது எவ்வளவு லென்த்? 2.5 எழுதுங்க. இது 2.5. ஃப்ரண்ட் டாட் வச்சு ஃப்ரண்ட் டாட் எவ்வளவு வச்சுக்க? 9 இன்ச் வச்சுக்கல. 9 போடணும். 9 இன்ச் போடணும். 9 இன்ச் போடணும். எப்படி போடணும்? எப்படி போட்டோமா? இப்ப அந்த எல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த மார்க் தெரியுதா? இங்க வந்துருச்சா? இது நேரம் அப்படி வச்சுன்னா அந்த விடை வந்துடும். இங்க புள்ளி வச்சா இங்க போடுங்க. இங்க இருந்து எவ்வளவு, இங்க இருந்து எவ்வளவு வைங்க? எல்லாம் பேஸ் பண்ணுங்க. நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதான் வைக்கணும். 1.5 புள்ளி இந்த இடத்துல புள்ளி இங்க வச்சுக்கோங்க. இதுக்கு டாப் இதுக்கு நேரம் மேல இங்க வரைக்கும் போடுங்க. இங்க இருந்து 1.5 இங்க இருந்து 1.5 இதே ஓகே. இது இந்த இடத்துல இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கரெக்டா ஒரு புள்ளி வெளியே போகும். வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சா? முன்கல் முன்கல் நேரம் ஸ்கொயர் போடுங்க. போடுங்க. கரெக்டா நோட்டிங்க போடுங்க. போடுங்க அப்படியே கிராஸ், ஃப்ரண்ட் கிராஸ் போங்க. ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோ பாருங்க. ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோ? ஃப்ரண்ட்டுக்கு 5.5. அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பேட்டர்ன்ல இருக்கிறது எவ்வளோ? பேட்டர்ன்ல இருக்கிறது எவ்வளோ இருக்கு? 4.5 தான் இருக்கு. 5.25 புள்ளி வைங்க. 5.25 ஒரு புள்ளி வைங்க. பேட்டர்ன் எடுத்துங்க. இப்படி வச்சு மட்டும் இறக்கிறது. இந்த கோடு போட்டுங்க. அழகா வந்துடும். இங்க வந்து காலேஜ் இப்படி ஒரு தையல் போட்டுங்க. இங்க வெட்ட போறோம். இதை கிராஸ் அப் பண்ணி வெட்டிடுவோம். இது போக தையல் எவ்வளவு இருக்குன்னு இப்படி பார்த்துட்டு வச்சு ரைட்டா? இப்ப இந்த கேப் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த கேப் எவ்வளவு இருக்கு? 4 இன்ச் இருக்கு. 4.25 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து எவ்வளவு? 1 இன்ச் தைக்கிறதுக்கு போயிடும். அளவு தையல 3.5 இருக்குன்னு பாருங்க. கரெக்டா வந்துருச்சா? அக்யூரேட்டா இருக்கா? மாதிரி இருக்கா? இப்ப கழுத்துக்கு போட்டோம். இங்க வெட்டிடுவீங்க. இங்க தைக்க போறீங்க. இது அளவு எவ்வளவுன்னு பாருங்க. இந்த அளவு எவ்வளவுன்னு பாருங்க. இங்க இருந்து பாருங்க. 2.5 கரெக்டா இருக்கா? இப்ப அளவு ஜாயிட்ல கழுத்து வச்சு பாருங்க. அளவு ஜாயிட்ல நீங்களே வச்சு பாருங்க. கழுத்து கரெக்டா வருதான்னு செக் பண்ணுங்க. மாறி இருக்கா? எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஃப்ரண்ட் ஓகே. 2.5 எழுதிங்க. எவ்வளவு இறக்குனீங்க அது எழுதுங்க. இது எவ்வளவு? 2.5 எழுதுங்க. இது எவ்வளவு கழுத்து இறக்குனது? 5.25. ஏஹெச் எவ்வளவு இறக்கிருக்கோம்? ஏஹெச் இதோட அளந்து பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 4.5 இருக்கு. அது வந்து ரவுண்டு. ஏஹெச்எல் போடுங்க. இது முண்டா இறக்கம். ஏஹெச்ங்கிறது 6.25.
ஏஹெச் ஆரம்பிப்பாங்க. ஏஹெச் எழுதுங்க பக்கத்துல. இது வரைக்கும் இங்க மார்க் பண்ணுங்க. இந்த வரைக்கும் மார்க் பண்ணுங்க. இந்த வரைக்கும் இது வரைக்கும் தான் டாட். இதோட முடிஞ்ச டாட். இந்த இடத்துல டாட் எழுதுங்க. அங்க டாட் எழுதுங்க. இங்க டாட் எழுதுங்க. நேரா போட்டு டாட். இங்க வந்துருங்க. இது டாட் எழுதணும். முண்டா வச்சு பாருங்க. கை வந்து கரெக்டா வருதா? இப்படி பிடிச்சிக்கிட்டு கரெக்டா இந்த இடத்துல வந்து இங்க வந்துடணும். ஆமா எவ்வளவு வருது அது டோட்டல் ஆகுது? அந்த அமௌண்ட் எவ்வளவு டோட்டல் போடு. தனியா எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுமா? ஓகேவா? இங்க எவ்வளவுன்னு பாக்கணும். இங்க எவ்வளவு இருக்கு? 4.25 தான் இருக்கு. இங்க வந்து 4.5 மாறிடுச்சு. ஒரு புள்ளி இறங்கி வருது. அதனால ஒரு புள்ளி மட்டும் மேல இருக்கு. ஒரு புள்ளி மேல ஏற்று இங்க கூட வர்ற மாதிரி இருக்கு. ஒரு புள்ளி மேல ஏற்று. எல்லாமே ஓகேவா? பாருங்க நம்ம தெளிவா இப்ப பாத்தீங்கன்னா பேக் போட்டாரு. இப்ப ஃப்ரண்ட் அழகா போட்டுருக்காங்க. பேட்டர்ன் வச்சு அழகா ஃப்ரண்ட் அழகா போடப்பட்டது. இப்ப கை போட போறாரு. கை வரை கொஞ்சோண்டு என்ன பண்ணணும், இங்கிட்டு நவுத்தி வச்சுக்கணும். ஏன்னா பேட்டை இங்கிட்டு நவரும் அங்கிட்டு நவரும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். சென்டர் புள்ளி வச்சு போடு. சென்டர் புள்ளி வச்சு போடு. பேட்டர்ன் வச்சு இங்க கீழே மார்க் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா பேட்டர்னை வச்சு எவ்வளவு சீக்கிரம் வந்து பேட்டர்ன் போடுற பாருங்க. அப்படியே எடுத்துட்டு டக்குன்னு வேலை முடிஞ்சு போயிடும். ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா அவருக்கே வந்து பாருங்க ரொம்ப வந்து ஈஸியா போடுறாரு. கரெக்டா பாருங்க. இது மாறக்கூடாது. இங்க இருந்து அளவு இங்க இருக்க அளவு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் கை நீளம் போடுங்க. எஸ்எல் 5 5னா 5.5 மேல மார்க் பண்ணுங்க. 5 மார்க் பண்ணுங்க. நேரா போடு போடுங்க. உங்களுடைய கை லூஸ் எவ்வளோ? கை லூஸ் 9. இங்கிட்டு 4.5 அங்கிட்டு 4.5. இங்கிட்டு 4.5 அங்கிட்டு 4.5. ஓகேவா? ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் ஆரம்பிச்சார். இங்க இருந்து ஆரம்பிச்சார் பாருங்க. லைட்டா வளைச்சு பாருங்க. ஆரம்பிப்பார். இந்த ஆரம்பிக்கால் அதோட என்னங்க சிலது மாற்றம் வரும். அரைஞ்சு தள்ளும். எது தள்ளுதோ அதை தள்ளிக்க வேண்டியது. புரியுதா? கரெக்டா இருந்தா அதே வச்சிட வேண்டியதான். இதுல இது வந்து இங்க எதுவுமே தப்பு வரல. அதனால வைக்கல. எது வருதோ அந்த அளவுக்கு தள்ளிக்க வேண்டியது. இப்ப எல்லாமே செக் பண்ணுங்க. இந்த இடத்துல எவ்வளவு இருக்கணும்? 5.25 இருக்கான்னு 5.25 இருக்கான்னு பாருங்க. கரெக்டா இருக்கா? பர்ஃபெக்டா இருக்கா? இப்ப நேரா ஒரு கோடு போடுங்க. இதுக்கு நேரா ஒரு கோடு போடுங்க. இது மாதிரி இருக்காது.
இது எவ்வளோ இருக்குன்னு எழுதிருங்க. 2 இருக்கா? 2 இருக்கா? 2 எழுதிங்க. இது 5.25 எழுதுங்க. இது 6.25 எழுதுங்க. AH இங்க உள்ள எழுதணும். உள்ள AH 6.25. புரியுதா? இங்கிட்ட எழுதுங்க. 6.25 AH. இதே மாதிரி 5.25 எழுதுங்க. கை ஓரம் எழுதுங்க. கரண்ட் பில்லு 800 ரூபா. மாடல் செலவு 1500 ரூபா. ஹலோ சொல்லுங்க. எல்லாமே ஒன்று அதுல இருக்க மாதிரி அப்படியே டக்கு டக்குன்னு போட்டு விடுவேன். அதுதான் ஒன்று துணி வச்சு எப்படி துணியில எப்படி வெட்ட போறீங்களோ அதே தான் அது. ஒரு நிமிஷம் மிஷின்ல நம்ம சொன்ன ஓவர்லாக் மிஷினோட கை மிஷின் இந்த சென்டர் ஒரு போடு இதே மாதிரி போட்டோம்னா அதே போடும். ஓவர்லாக் மிஷினோட கை மிஷின் சேர்த்து விடுன்னு கேட்டாங்கன்னு கேட்டேன்ல சொன்னால அவங்க அவங்களுக்கு அந்த மிஷின் பத்தி தான் சொன்னாங்க. ஹலோ வணக்கம், நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா. ஓவர்லாக்கோட சேர்த்து தையல் இல்லை, அது வந்து பனியன் தைக்க போறீங்களா? அது அப்படின்னா 5 நூல் ஓவர்லாக் இருக்கும். அதை கேட்டுங்க. 5 நூல் ஓவர்லாக் ஆகும். பாவாடைக்கு போடுறது வந்து 5 நூல் ஓவர்லாக் ரப்பர் அடிச்சுங்க. அது 22,000 வருமே, 15,000 14,000 வருமே. அது தேவையாது. ரெகுலரா வேலை தருவாங்களா? இதையும் முதல்ல மாட்டிக்க போறீங்க, பாத்துங்க. 5 நூல் ஓவர்லாக் அது. அதுலயே என்ன பண்ணுங்க, முத தைக்கிறா இருந்தா அதுல கலர் நூலை போட்டு தைச்சு கொடுங்க. ஓவர்லாக்ல வந்து 3 நூல் ஓவர்லாக்லயே போட்டு விடுங்க. அது போதும். அதை வந்து அவங்க அந்தந்த கலருக்கு நீங்க நூல் மாத்தணும். நூல் மாத்தி போட்டு விட்டுற வேண்டியதான். முதல்ல வந்து ஏன்னா அவங்க ரெகுலரா கொடுத்தா அந்த மிஷின் ஒரு 22,000, ஏன்னா அது 5 நூல் ஓவர்லாக் 22,000 வரும். ரப்பர் இல்லையா? ரப்பர் இங்க இருந்து எங்க காணும்? அப்படின்னா அது வாங்குறா இருந்தா நீங்க அந்த விலை வரும். பாத்துக்கோங்க. $29 $49 வரைக்கும் 26 தான். 29 29 தான் உள்ள வயசுக்கு வருவான். 26 வயசுல மாட்டோம். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு நன்றியை சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நம்ம கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது, தெளிவாக இல்லை, என்ன இஷ்டம். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு இது யூடியூப்பில் வந்து என்னுடைய வேதாந்திர மகிழ்ச்சிக்கும் முருகப்பெருமானுக்கும் குருமார்களை வணங்கி இப்போ பார்த்தீங்கன்னா பாவநாசத்துலேருந்து ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட பேட்டர்ன் பயிற்சி இன்னைக்கு பண்ணார். அவருக்கு நான் வந்து பயிற்சி காலமிருந்து பண்ணியிருக்கேன். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளராக முடியும், சிறந்த தையல் கலைஞனாகவே மாற முடியும். இது பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல.
உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தரமான பயிற்சி. பேட்டன் பயிற்சியில் பேட்டன் கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். அதை பற்றி இப்போ பயிற்சி பண்ணியிருக்காரு இவர். காலம் இருந்து இவருக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். அவர் இதை பற்றி சொல்ல போகிறாரு. எல்லோரும் இதை பற்றி கேளுங்க. சார் உங்கள்கிட்ட எப்படி பேட்டன் பயிற்சி சொன்னேன் எப்படி இப்போ காலம் இருந்து நீங்கள் பேட்டன் பயிற்சி பண்ணி எந்த அளவுக்கு இருந்தது? சூப்பராக இருந்ததா? பேட்டன் பயிற்சி நல்லா சூப்பராக இருந்தது. இது கடையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம். நான் உள்ளே வரும்போது ரகசியம் போது எனக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியவே இல்லை. ஆனால் இது வந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எத்தனை ஏஜ் ஆனாலும் இந்த ரகசியங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடம் மட்டும்தாங்க. அது அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க போட்ட பேட்டர்ன் நீங்க கையிலேயே காமிங்க. நான் இந்த அளவுக்கு போட்டது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அங்க வந்து போட்டதுங்க. அப்படியே காட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் எப்படி இருந்தது? அந்த கஸ்டமருடைய உருவத்து நீங்க ஒரு அளவு ஜாயிண்ட் கொண்டு வந்தீங்க. அவங்களுடைய அளவுக்கு தான் நம்ம போட்டோம். அது எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு நீங்க போட்ட அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதே அளவுக்கு பேட்டர்ன் போட்டோம். அவங்க உடம்பு சைஸ் அப்படியே ஃபிட்டிங்காக கரெக்டாக கடையில் உள்ள ரகசியங்களை இதுல வந்து இருந்தது. இந்த ரகசியங்களை கத்துக்கிட்டால் மட்டும்தான் வெற்றி உண்டுங்க. நிச்சயமா கன்ஃபார்ம் வெற்றி உண்டு. அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் போட்டிருக்காரு. 2 அளவு ஜாக்கெட்ல அவர் போட்டிருக்காரு. அளவு ஜாக்கெட்ல இன்னொரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 35 இன்ச் பாடிக்குள்ளதான் போட்டாரு. அதுக்கப்புறம் 33 இன்ச் பாடிக்குள்ள பேட்டர்ன் போட்டாரு. போட்டு பாத்தீங்கன்னா அதுவும் பேட்டர்ன் மூலியமா தான் போட்டாரு. பேட்டர்ன் கையில பேட்டர்ன் மூலியமாக தான் போட்டார். அந்த பேட்டர்னை இப்போ அவர் கையில் காட்டுற பேட்டர்ன் மூலியமாக போட்டால் வாழ்க்கையே மாறும். அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய அவரும் பாருங்கள். அவர் போட்டு பார்த்துட்டு அவர் நான் சொல்லக்கூடாது அந்த விஷயத்த இந்த பேட்டர்ன் மூலியமாக அவர் போட்டார். இந்த பேட்டர்ன் இருந்தால் என்ன செய்யும் சார்? சார் பேட்டர்ன் இருந்தால் வாழ்க்கையே மாறும் சார். நீங்கள் வேற மாதிரி நினச்சிட்டு வந்தீங்க. இங்கே எப்படி இருந்தது? இங்கே வந்த பிறகு நல்ல கிளியராக இருந்துச்சு. வேலை சுத்தமாக தெரிஞ்சுக்கலாங்க. நல்லா சில நுணுக்கங்களை இதை போட்டு வெட்டினா ஆல்ட்ரே வராதுங்க. கை இப்போ வந்து அட்டவணைக்கு பதிலாக அந்த இதை வச்சுக்கிட்டோம்னாக்கா கழுத்து அகலம் நகர்த்துறது எல்லாமே பக்காவா தெரியுது சார். இது நல்ல மேல்படிங்க. மேல்படி இந்த மேல் தைய வேலையில இதுக்கப்புறம் கத்துக்கிறது ஒண்ணுமே இதை போய் வெட்டினா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சின்ன பாடியும் போட்டாரு. அதுக்கப்புறம் நடுத்தரமான ஒரு பாடியை போட்டு அவர் பெரிய பாடி. ஏன்னா 1வது மார்பகம், 2வது மார்பகம், 3வது மார்பகம், 4வது மார்பகம், இந்த மார்பகங்களை கண்டுபிடிச்சு யார் வெற்றாங்களோ அவங்களை மட்டும்தான் வெற்றியாளர்னு திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். அதையும் அவர்கிட்ட உணர்த்தியிருக்கேன். அவர் உணர்த்தியது எப்படி சார்? இது 4 விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறது என்ன உண்மைங்கிறத அவர் கேட்டாரு. அதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 3வது மார்பகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? 42 இன்ச் பாடிக்கு ஒரு மார்பகம் போட்டாரு. போட்டுட்டு இதுக்கு பிறகு இந்த மாதிரி முறையிலையும் ஒரு பேட்டர்ன் அவர் எடுத்திருக்காரு. இது வந்து 3வது மார்பகம் 42 இன்ச் பாடி 3வது மார்பகத்தையும் அவர் கண்டுபிடிச்சிட்டார். எப்படி முதல் மார்பகம், 2வது மார்பகம், 3வது மார்பகம், அப்புறம் மார்பகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இது பிரகாரமா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சது உங்களுக்கு புரிஞ்சுச்சா சார்? எல்லாமே நல்லா இருக்கு. இனிமேல் போய் 4 பெண்களை கண்டுபிடிச்சு நீங்க வெட்டிடலாம். நிச்சயம் வெட்டிடலாம். இப்ப வந்து நீங்க வந்து இவர் ஒரு பாவநாசத்துல கடை வச்சிருக்காரு. கடை வச்சவருக்கு எப்படின்னா இந்த டவுன் சிட்டியில வச்சிருக்கவங்க எந்த அளவுக்கு இந்த பயிற்சி இருக்கும், இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும்னு நினைச்சு பாருங்க. இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டால் மட்டுமே நீங்க வாழ்க்கை. ஒரு நாள் பயிற்சி, காலம்பரம் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம். அவருக்கு பாருங்க நான் எடுத்திருக்கேன். அவரை கேளுங்க 3 மணி நேரத்துல என்ன அதிசயங்கள் நடந்துச்சுன்னு கேளுங்க. காலம்பரம் 3 மணி நேரம், 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரங்க. சூப்பரா இருந்துச்சுங்க கிளாஸ். இது அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. கட்டாயமா தெரிஞ்சால் வாழ்க்கையில் மாறும். அவன் கடை வந்து எப்பவுமே நம்பர் 1 இருக்கும். நம்பர் 1 இருக்கிறதுக்கு இந்த பயிற்சியை எல்லாரும் கற்றுக்கொண்டுகள். நான் சொல்லல, அவர் தான் சொல்றாரு. இது மாதிரி இந்த வீடியோவை யூடியூப்ல பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் எங்க இருந்தாலும் இந்த பேட்டன் பயிற்சியை கற்றுக்கொண்டு பேட்டனையாவது வாங்கி என்கிட்ட பேட்டன் போட்டு வாங்கணும், அட்டவணை வாங்கணும், சுடிதார் அட்டவணை எல்லாம் வாங்கி சிறப்பா இருக்கிறதுக்காக சொல்றேன். என்னுடைய பயிற்சி என்று இருந்தாலும் நிச்சயம் வெல்லும். இது 32 வருடம் கண்ட உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். உண்மை ஜெயிச்சே தீரும். உண்மை ஒரு காலத்தில் ஜெயிக்க தான் போகுது. எத்தனையோ யூடியூப்பை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் 10,000 15,000 பேர் பாக்குறீங்க. ஆனா பார்த்து இது வரைக்கும் ஜாக்கெட்டை நீங்க சரியா வெட்டினதாகவே தெரியல. இப்ப இவர் வெட்டியிருக்காரு. வெட்டினவர் சொல்லுவார் பாருங்க, இந்த ஒரு பேட்டனை போட்டு வெட்டினவனே அவர் என்னடா இது இவ்வளவு பெரிய அதிசயம் இருக்குங்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. இது இந்த உணரணும்னாக்க இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையே மாறும். இந்த பேட்டன் பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டால் சிறந்த விப்பா. எல்லாமே அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டோம். கற்றுக் கொடுத்த பிறகு அவர் என்னென்ன போட்டார், அவருக்கு எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் வழங்க போகிறதை எல்லாரும் பார்க்க போகிறீங்க. அவர் பேட்டர்ன் கரெக்டாக வச்சிருக்காரு. பேட்டர்ன் 42 இன்ச்சு பேட்டர்ன், 35 இன்ச்சு பேட்டர்ன், எல்லாமே கை பேட்டர்ன் பாருங்கள். கை வந்து எல்லாமே அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே வந்தால் 3/4 கை எல்லாமே கைகள் அனைத்தும் 5 வகையான கை மாடல்கள் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன்.
அதுவும் வந்து அவருக்கு எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க, எந்த அளவுக்கு இருந்து கை மாடல்லாம், கை மாடல் அது அனைத்து வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்தது. இப்போ கை மாடலும் எப்படி வெட்டுறதுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து மித்த இது வந்து பயங்கர எல் ஸ்கேலில் வந்து எப்படி போடணும், ஸ்கேலில் எப்படி பெண்டு பண்ணி போடணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். எல்போ கை சொல்லியிருக்கேன், 3/4 கை கொடுத்துருக்கேன், குட்டை கை எல்லா ஸ்மால் கை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே எந்த அளவுக்கு இருந்தது, சிறப்பாக இருந்ததுல. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து உங்களை வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற போகுது. நிச்சயமாக இன்னும் 1 மாசத்துல வந்து நீங்கள் சொல்ல தான் போறீங்க. அதனால எல்லாருமே இந்த யூடியூப் பார்க்குற அத்தனை பேரும் இப்போ அவங்களுக்கு பேக் பண்ணி அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு சீல்டு எல்லாம் கொடுக்க போகிறேன். இது திரை உலகத்தில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை இப்போ நான் இங்கே பண்ண போகிறேன். எல்லாரும் பாருங்கள், அதை பார்த்து இதை மகிழுங்க. டைலரிங்கில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை மாற்றிட்டு இருக்கேன். இது வந்து எதுக்காக அந்த சீல்டு எல்லாம் கொடுக்குறேன்னாக்கா, இந்த சீல்டு மெடல் எல்லாமே சர்டிஃபிகேட் எது கொடுக்குறேனாக்கா, சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா மெடலும் சீல்டு எதுக்குன்னா ஒரு திரை உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டைலரிங்கில் இருக்கிறவங்களை பெரிய உற்சாகப்படுத்தினா இன்னொரு நிலைக்கு அவர் போவார். அதுக்காக தான் இந்த சீல்டு மெடல். இது வந்து திரை உலகத்துல மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயம். பெரிய பெரிய சினி ஸ்டார் வாங்குறத வந்து ஒரு டைலரிங்ல இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்க போறேன். கொடுத்து இவங்களை மகிழ்விக்கிறேன். மகிழ்விச்சு இந்த டைலரிங்ல இன்னொரு உச்சத்துக்கு போறதுக்காக இந்த சீல்டு மெடல் வழங்கப்படுகிறது. இந்த சீல்டு வந்து அவர் கொடுக்குறாங்க. இவர் இன்னைக்கு ஃபுல்லா பயிற்சி பண்ணதுக்காக பாருங்க, இது மெடல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சீல்டு, அதுக்கப்புறம் அவரோட சர்டிஃபிகேட். இப்போ சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மாதிரி கொடுத்துருக்கேன். இது லோன் வாங்குறதுக்கு இலவச மிஷின் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான சைடு. பாருங்க, கழுத்துல வந்து மெடல், சீல்டு, சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க. பார்த்து இது மாதிரி நீங்க வாங்கி என்னுடைய பயிற்சி பண்ணணும்னு நினைங்க. பயிற்சி பண்ண சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கிறத பத்தி சொல்றது, இது 1 நாள் பேட்டர்ன் பயிற்சி உங்க வாழ்க்கையே மாற்றும். உங்க வாழ்க்கை நிச்சயமாக சார் வெற்றியாளராக மாற போயிருக்கு. இப்போ வந்து அட்டைப்பட்டியில பேக் பண்ணி இவருக்கு வந்து அனுப்பப்படுகிறது. ஒரு பாவனாசில இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த அளவுக்கு காலமிருந்து பயிற்சி பண்ணி சிறந்த வெற்றியாளராகவும் சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் மாற போறாரு. நிச்சயமா 1 மாசத்துக்கு அப்புறம் யூடியூப்ல வந்து நிச்சயமா சொல்லுவார், நான் நல்லா வெட்டி தைக்கிறேன் சார் சொல்ற அளவுக்கு என்னுடைய பயிற்சி இருக்கும். நிச்சயமாக இவருக்கு சிறந்த வெற்றியாளராக மாறப்படும். யூடியூப்ல பாக்குற அத்தனை உள்ளவங்களும் இதை பார்த்தாது இனிமேல் நீங்க வந்து இந்த பயிற்சியை பண்ணணும்னு நினைங்க, பேட்டர்ன் வாங்கணும்னு நினைங்க. எல்லாரும் வாங்க. இது மாதிரிதான் நான் பேக் பண்ணி அவரை வாழ்த்தி அனுப்புறேன். யாரையுமே வாழ்த்தி பாருங்க, வாழ்க்கை மாறும். எல்லாரையும் வாழ்க வளமன்னு சொல்லி பாருங்க, நிச்சயமாக மாறும். என்னுடைய ஐயா குருநாதர் வேதாந்தர மகரிஷி, முருகப்பெருமானும் மீனாட்சி அம்மனும் சேர்ந்து இவரை பெருசா வெற்றியாளராக நிச்சயமாக மாற்றுவார்கள். என் குருநாதர் நிச்சயமாக மாற்றுவார். வாழ்க வளமுடன்.